நாம எழுதுறது சிறப்பான காரியம். ஏன் முதல்ல நாம எழுதுனது யாருப்பா? முதல்ல இந்த மாதிரி நாமம் எழுதுனது யாரு? சீதா பிராட்டிய ராவணகிட்ட இருந்து மீட்கணும். மிகப்பெரிய போர் நடக்குது. இந்த தரப்புலையும் பயங்கர மரணம், அந்த தரப்புலையும் பயங்கர மரணம். கடைசியா நாளா ராவணனை ராமர் வதம் செய்து விட்டார். ராவணன் மடிந்து பெரிய பனைமரம் பூமியில விழுந்த மாதிரி அப்படி டமார்னு விழுறான். போர் முடிந்தது. ராவணன் விழுந்தோடனே போர் முடிந்தது. இந்த சந்தோஷத்தை சொல்வதற்காக ஆஞ்சநேய மூர்த்தி சீதா பிராட்டியை நோக்கி ஓடுறார். அடி வாங்க போற சீதா பிராட்டியை நோக்கி ஓடுறார் ஆஞ்சநேய மூர்த்தி. சீதா பிராட்டியை பார்த்த உடனே சீதா பிராட்டி கேக்குறாங்க, என்னப்பா என்ன 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 ஓடி வந்திருக்க அப்படின்னு. ஆஞ்சநேய மூர்த்திக்கு சொல்ல வார்த்தை வரல. சொல்ல ராமர் போர்ல வெந்துட்டாரு, ராவணனை கொன்னு விட்டார், இந்த கணமே உங்களுக்கு விடுதலை கிடைச்சாச்சு, நாம இப்போ அயோத்திக்கு திரும்பலாங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை வரல ஆஞ்சநேயருக்கு. அவர் என்ன பண்ணாரு? ஒரே வார்த்தை ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி காமிச்சிட்டார். ராமனுக்கே வெற்றி. என்ன பண்ணாரு? சொல்ல வரல, அவருக்கு வார்த்தை வரல, ஓடல. ஸ்ரீராமனுக்கு ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ராமனுக்கே வெற்றி எழுதி காமிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த 3 எழுத்துல 3 வார்த்தையில அவ்வளவு கதையால சொல்லிட்டார். ராவணனை ராமன் கொண்டுட்டாரு, போர் முடிஞ்சு போச்சு, நம்ம ஆட்கள் எல்லாம் ஜெயிச்சாச்சு, உங்களை இப்ப கூட்டிட்டு நாங்க அயோத்திக்கு போறோம், இனி எல்லாம் நமக்கு ஜெயம்டான்னு சொல்ற இவ்வளவு கதையும் அவரு ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி முடிச்சிட்டார். முதலாக இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுனது ஆஞ்சநேய மூர்த்தி. அவர் எந்த சூழ்நிலையில் எழுதினார், அந்த சூழ்நிலை நமக்கு வரணுங்கிறதுக்கு தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா. இதுக்கு அர்த்தம் தெரியுமா? இது எழுதுற மாதிரி சொல்ற மாதிரி அர்த்தம் தெரியுமா? தெரியாது. ஜெயகுரு ராயா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயகுரு ராயா, குருக்களுக்கெல்லாம் குருவே, யோகிகளுக்கெல்லாம் யோகியே, உங்களுக்கே ஜெயம், உங்களுக்கே வெற்றி உண்டாவதாக. அதுதான் ஜெய குரு ராயா. குருவுக்கெல்லாம் குருவே, ஆதி குருவே, யோகிகளுக்கெல்லாம் யோகியே, தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமே, உங்களுக்கே ஜெயம்.